நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதே போல் உங்களோட ஃபோட்டோஸை அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வேணுங்கிற அவுட்புட்டை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சின்னதாக ஒரு ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா. இது ஃபோட்டோஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு விருப்பப்பட்ட கோடை கூட உங்களால் உருவாக்க முடியும். இது அடினோவுக்கு மற்றபடி ப்ரோக்ராமிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ரொம்பவே குறுகிய நேரத்தில் உங்களால் செஞ்சுக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா இப்போ க்ரோம் ப்ரௌசரில் நேனோ பனானா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் தெரியக்கூடிய லிங்க் ai-studio.google.com அப்படின்ற லிங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த நேனோ பனானாவுக்கான லிங்க்கு. இதை நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணினதுனால எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் ஷோ ஆகலை. ஸோ உங்களுக்கு சைனப்புக்கான ப்ராசஸ் வரும். ஸோ அதை சைன்அப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இதில் பலவிதமான வேலைகளை செய்ய முடியும். ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜுக்கு உண்டான ப்ராம்ப்டை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கப்பட்ட இமேஜை நீங்கள் பேஸ் பண்ணி, அதாவது அதுக்கு நீங்கள் கோட் மாற்றலாம், ஷர்ட்டு, பேக்ரவுண்டு, தம்ப்நெயிலு, இதே போல் உங்களோட எண்ணங்களை இங்கே வண்ணங்களாக மாற்ற முடியும். இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் மட்டும் கிடையாது, பழைய நிலையில் சேதமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சேதமடைந்த பகுதிகளை இதில் சரி பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை கூட நீங்கள் கலரைஸ்டு பண்ணிக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப்பில் செய்யக்கூடிய எல்லா வித வேலைகளையுமே செய்ய முடியும். இதுக்கு நீங்கள் எந்த வித எடிட்டிங் ஸ்கில்லும் தேவை கிடையாது. அதே நேரத்தில் இந்த வேலைகளை பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடியில் செய்ய முடியும். இந்த வேலைகளை செய்கிறதுக்கு ஒரே நேரத்தில் 3 ஃபோட்டோக்களை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயில் வந்துட்டு டைம் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளே முன்ன பின் அவுட்புட் கொடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி விட இது ஸ்பீடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேனோ பனாவை பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோக்களை நான் ரீஎடிட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்க்குற பட்சத்தில் எந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மனசில் தோன்றதை அதுக்கு நீங்கள் தமிழில் கூட சொல்லலாம். அதாவது வாய்ஸ் ரெகக்னேஷனை ஆன் பண்ணி நீங்கள் தமிழில் கூட சொன்னாலே போதுமானது. ஸோ அதுக்கு தகுந்தாற் அதுவே அதை அப்டேட் பண்ணிக்கும். இந்த நேனோ பனானால் இப்போதைக்கு அன்லிமிட்டடாக ஃபோட்டோஸை மற்றபடி எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நல்லாவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு நேனோ பனாவை பயன்படுத்தி பாருங்கள். இதில் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, நார்மலாக சாட் ஜிபிடியில் பயன்படுத்தக்கூடிய எந்தவித ப்ராம்ப்ட்டுமே இதில் பயன்படுத்த முடியும். ப்ராம்ப்ட்னா நீங்கள் ப்ராம்ப்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு தகவலை தேடுறதுக்காகட்டும், ஒரு கோடை ரைட் பண்ணுறதுக்காகட்டும், நீங்கள் வந்துட்டு நார்மலாக சாட் ஜிபிடி பயன்படுத்துறதை விட இது ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இந்த கூகுளினுடைய நேனோ பனாவை பயன்படுத்தி ட்ரெஸ் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹேர் ஸ்டைலு, பியர்டு ஸ்டைலு, ஸ்கின் டோன் கலரு முதல்வை எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது உங்களோட எண்ணங்கள் தான் அங்கே முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வைக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம். அது எந்த அளவுக்கு ப்ராம்ப்டாக கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வேணுங்கிற அவுட்புட்டை நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் எடுத்துக்கலாம். நேனோ பனானாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்க. இப்போ அதுக்கான அவுட்புட்டையும் பார்த்துருங்க. ஒரிஜினல் இமேஜ் முதற்கொண்டு அவுட்புட் வரை நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த அவுட்புட் இது தான். இப்போ இந்த அவுட்புட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, இதெல்லாம் ஏஐ கோடும் உருவாக்க முடியும். நீங்கள் விருப்பப்பட்ட கோடை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் பிளாகருக்கு ஒரு அனிமேட்டட் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பட்டனில் எந்த வித டீட்டெயிலுமே நான் கொடுக்கல, சிம்பிளான ஒரு பட்டன் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத கோடு ஜென்ரேட் ஆகிட்டு அதை நம்ம அவுட்புட் அப்ளை பண்ணியும் பார்த்துடலாம். இப்போ பிளாகரில் ரெடி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கோடை பப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த கோடு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பப்ளிஷில் இருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி எளிமையான ஒரு அனிமேட்டட் பட்டனை உருவாக்கியிருக்கு. எப்போல்லாம் நம்ம பட்டன் அமுக்கிறோமோ அப்போல்லாம் அனிமேட்டட் ஆகுது.
ஸோ இந்த நேனோ பனானா பற்றி நான் சொன்ன தகவல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.